ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான 15வது வாரத்தோட, அதாவது ஃபினாலே வாரத்தோட மதியானம் ஓட்டு ரிசல்ட்டை பார்க்க போகிறோம். நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க இந்த ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து ஒரு பயங்கரமான சம்பவங்கள் போயிட்டு அதுலேயும் குறிப்பாக பணப்பெட்டி. எப்பவுமே எல்லா சீசன்லையும் பார்த்தீங்கன்னா பணப்பெட்டி ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வைப்பாங்க. ஃபினாலே வாரத்துக்கு முன்னாடி அதை வந்து யார் எடுத்துகிட்டு போகிறாங்களோ அவங்க அப்படியே போயிடுவாங்க. பட் இந்த வாட்டி பணப்பெட்டியை நீங்கள் கையை வச்சா தான் நீங்கள் உள்ளே இருக்க முடியும். இந்த எப்பயுமே ஒரு சில பேர் போனாங்க பார்த்தீங்கன்னா, டாஸ்க்கை விளையாடாமல் அப்படியே சேஃப் கேம் விளாண்டுட்டு வருவாங்க. சௌந்தர்யா, பவித்ரா, இன்னும் ஒரு சில பேர்லாம். ஏன்னா இந்த ஃபோன் காலையே நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்திருக்காங்க, அது வேறு விஷயம். ஸோ இப்போ அந்த மாதிரி பண்ண முடியாது. இந்த டாஸ்க்கை விளையாட்டு தான் ஆகணும். அதில் வின் பண்ணால் நீங்கள் உள்ளே இருப்பீங்க, இல்லைன்னா வெளியே போயிடுவீங்க, அவ்வளோதான். அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. இதில் யாரெல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பணப்பெட்டியில் வந்து ஓடி போய் வரணுமா சீக்கிரமாக அந்த டைமிங்குள்ளே. ஓடுறதுல கில்லாடிங்க 2 பேர், நம்ம முத்துக்குமரன் ரயானு. மீதி இருக்கிறவங்களும் என்ன அக்கப்போர் ஆகப்போது தெரியல. எனக்கு என்னமோ சௌந்தர்யா மேலே தான் வந்து கையை வைக்க போகிறாங்களோ அப்படி மாதிரி டவுட் வருது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ராஜு, அவங்களுடைய படம் பன் பட்டர் ஜாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக, அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக உள்ளே வந்திருந்தார். சூப்பராக இருந்துச்சு. சாங்கை ரிலீஸ் பண்ணார். அந்த சாங்கை யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா நம்மளுடைய விஜேஎஸ் அப்படின்னு சொல்லும்போது செம்ம மாசாக இருந்துச்சு. ஸோ ஒன்று அடுத்தடுத்து போகிறாங்க. அதேமாதிரி அந்த சாங்கை பாடினது சித்தார்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி நிறைய நம்பிக்கையெல்லாம் கொடுத்தாரு. ஏன்னா இந்த வீட்டில் வர்றதுக்கே காரணம் நம்ம வந்துட்டு ஒரு உழைச்சி முன்னேறணும், ஏதாவது நம்ம தெரியணும் அப்படின்ட்டு தான். அது நீங்கள் கண்டிப்பாக தெரிவி. ஏன்னா நான் ஹீரோ ஆகிட்டு நீங்களும் ஹீரோ ஆவீங்க, ஹீரோயின் ஆவீங்க அப்படின்னு ஒரு விஷயம் பண்ணியிருந்தாரு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பர்சன் இன் பிக் பாஸ் சீசன் 5 அப்படின்னா மிகையாகாது. உங்கள் யாருக்கெல்லாம் ராஜுவை பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். மூணாவது பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி ஒரு விஷயத்த பண்ணார். ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. இல்லைன்னா ஆர்னோ பேசுகிறாரு, அதுக்கு பதில் இவங்க பேசிட்டாங்க, முடிஞ்சு போச்சு. காலையில் வந்து ராஜு வந்துட்டு டீம் பிரிங்க, ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு ஜோடி பிரிங்கன்னா அங்கே வந்து ஜெஃப்ரி கமெண்ட் கொடுக்குறாரு. அப்போ விஷாலும் ஆர்னும் ஒன்றா சேர்ந்துட்டோம். அவ்வளோ மட்டமான ஒரு புத்தி பாருங்கள். எப்படி தான் நம்ம இவங்கெல்லாம், அதாவது கஷ்டப்படுறானே இந்த பையனை நம்ம வந்து கொண்டு வரணும்னு சொல்லிட்டு நான் ரிவ்யூ கொடுக்கணும்னு நினச்சா கூட அவங்க பேசுகிற அந்த விஷயங்கள் நம்ம அப்படியே வந்து மாதிரி தாக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். இப்போ வாங்க அந்த அனாலிசிஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய மண்ணின் மைந்தன் மகத்தான தங்க முத்துக்குமரன் தான் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் இது வரைக்கும் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 65,092 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 47.01. நேற்றாவது 46 இருந்துச்சு, இப்போ 47. ஸோ ஓட்டிங் பர்சன்டேஜ் டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. கரெக்டாக ஓப்பன் பண்ணதை பார்த்தீங்கன்னா நேற்று மதியானத்துக்கு மேலே தான், மதியானம் கூட இல்லை, சாயங்காலத்துக்கு மேலே தான் ஆரம்பித்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா 66 ஓட்டு வாங்கியிருக்காரு. அதுவும் 47%. உண்மையிலேயே பெரிய விஷயம். அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமரன் வந்துட்டு இன்றைக்கி இந்த பொங்கல் செஞ்சுட்டு எல்லோரும் அவங்களுக்கு பிடித்தமான ஆட்களுக்கு ஊட்டும்போது டபால்னு கேமராமேனுடைய வந்தார். யாருக்கு? மக்களுக்கு அப்படின்னா இல்லை, எங்கள் அண்ணன் தீபக் அண்ணன் இங்கே இருந்திருந்தால் ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும், நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லோரும் அவங்களுக்கு பிடிச்ச அவங்களுக்குலாம் ஊட்டி விட்டாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு ஊட்டி விடுறதுக்கு நீ இல்லை பக்கத்தில், நீ அண்ணியோட சந்தோஷமாக தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் ரொம்ப நான் மிஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு அந்த சொன்ன அந்த விஷயங்கள் சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி இந்த பணப்பெட்டி அதன் மூலமாக வந்துட்டு தான் இருக்கிற இடத்த வந்து உறுதிப்படுத்துகிற நம்ம முத்துக்குமரன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்காக நம்மளுக்கு அங்கே காமிச்சிருப்பாங்க 50,000 அந்த பெட்டியை தான் வச்சுருப்பாங்க. அந்த 50,000 பெட்டி மேலே கையை வச்சு நம்மளால் வின் பண்ணுற பொழுது அந்த விஷயங்கள் நேற்றுலேருந்தே உலாவிட்டு இருந்தது. இப்போது உண்மை அப்படின்றது தெரிய வருது. சரிங்களா? அதே மாதிரி இவரை கலாய்க்கிறதுக்குன்ட்டு வந்து வெளியிலேருந்து வருவாங்க போல ஆட்கள். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் ரொம்ப கேவலமாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணி முத்துக்குமரன் கலாய்ச்சிருப்பாரு. அந்த வீடியோ ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், காலையில் போய் பாருங்கள். அதுக்கப்புறம் அன்ஷிதா உள்ளே வந்தாங்க. என்னமோ வெளியில் வந்துட்டு இவங்க கேட்ட இன்டர்வியூலாம் வந்துட்டு முத்துக்குமரன் புகழ்ந்த மாதிரியும் உள்ளே வந்து வன்மத்தை கக்குறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லா இடத்துலையும் அவங்க முத்துக்குமரன் மேலே வன்மத்தை தான் கக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க உள்ளே வராங்க. உள்ளே வந்தோடனே உள்ளேயே வந்துட்டு ஒருத்தருக்கு பியா இருக்காது, யாருன்னா முத்துக்குமரன் அந்த ஒரு ஆட்டிடியூட் காமிப்பாங்க பாருங்க, ரொம்ப கேவலமாக இருக்கும். அதை வந்து பண்ணிவிட்டு அவங்க மேலே இப்போ ஒரு பழைய போகிறாங்க. ஃபேட்மேனுக்கு டென்ஷனாக வராரு. கடைசியில் வார்னிங் கொடுத்துட்டார் ஃபேட்மேன் சார், நீங்கள் நான் வின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை மனசுக்குள்ளேயே வச்சுக்கோங்க, வெளியே சொல்லாதீங்க தயவுசெய்து, வேறு மாதிரி போகுது. ஏன்னா அது ஒழுப்பு கத்தி ஊதியம் இல்லாத மாதிரி இவர் வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் இவர் ஜெயிச்சன்றமா வந்துட போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. பட் என்ன பண்ணுற, ஒரு சில பேர் அப்படி தான் இருக்காங்க. செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சௌந்தர்யா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க இது வரைக்கும் பார்த்து 26,542 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 19.17. சௌந்தர்யா இந்த வீட்டில் வந்துட்டு நான் வந்து பெரிய ஹக் கொடுக்கணும், அது சௌந்தர்யாவுக்கு தான் அப்படின்னு யார் சொல்கிறாங்க? அன்ஷிதா சொல்கிறாங்க. திடீர்னு அன்ஷிதாவுக்கு வந்துட்டு சௌந்தர்யா மேலே ஒரு பாசம், அவங்களுக்கு மட்டுமா பாசம், வெளியில் திடீர்னு பார்த்தா அர்ச்சனாவுக்கு சௌந்தர்யா மேலே ஒரு பாசம், ஓவியாவா அவங்க வந்துட்டு பாசம், கன்னட பிக் பாஸ் பாசம், தெலுங்கு பிக் பாஸ் பாசம், என்ன ஒன்றும் புரியலையப்பான்ற மாதிரி இருந்துச்சு. இதுலேயும் கொடுமை என்னென்னா, இந்த டாஸ்க்காக முடிஞ்சது ராஜு வந்து வெளியே போனார். அப்போ கிச்சனில் ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி க்ளீன் பண்ணலாம் அவர் போயிட்டு கேட்குறாரு, யாரும் வரீங்களா வால்டர்னு, யாருமே வரல. சரி நம்மளே பண்ணுவோன்னு சொல்லிட்டு ஒரு பாடு பண்ணிகிட்ருக்காரு.
இங்கேருந்து ஒருத்தங்க கமெண்ட்ஸ் 2 பேர், ரயான் அண்ட் சௌந்தர்யா, இன்னமும் இவன் மட்டும் தான் வேலை செய்கிற மாதிரி காமிச்சிட்டு இருக்கா அப்படின்னு. அதான உண்மை. அதை செய்யறதுக்கு முன்னாடி உங்களை கேட்டார், நீங்கள் வரல, அப்போ அவர் மட்டும் தான் செஞ்சாகணும். செஞ்சாலும் குத்தம், செய்யலாலும் குத்தம்னா என்ன நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல. ஆனால் ஃபேட்மேன் செம்மையாக வந்து நெருக்குன்னு கலாச்சார். ஏமா அவன் எதுக்காக சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா அப்படின்ட்டு. இல்லைன்னு சொல்லிட்டு உடனே பம்புனாங்க. பட் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. சௌந்தர்யா வந்துட்டு வீட்டு வேலையும் செய்ய மாட்டாங்க, டாஸ்கையும் செய்ய மாட்டாங்க, எதையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு டைட்டில் மட்டும் வேணும். ஆனால் இப்போ வருது பணப்பேட்டியில் ஒரு பெரிய மேட்ரு வருது. என்ன பண்ண போகிறாங்க பார்க்கலாம். இந்த கண்டத்தை எப்படி இவங்க தாண்டுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ 3வது பிளேஸில் யார் இருக்கா அப்படி பற்றி நம்மளுடைய விஷால் இருக்கார். இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா 17,200 ஓட்ஸ் வாங்கியிருக்காரு. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.42. ஸோ விஷால் இன்றைக்கி வந்துட்டு ஒருத்தர் ரொம்ப செம்ம டென்ஷன் பண்ணி விட்டாப்புல. ஏன்னா நம்மளோட ராஜு அண்ணன் கூப்பிட்றாரு. ராஜு டென்ஷன் ஆகிறார். என்னடா எதுக்கு இவர் டென்ஷன் ஆகிறாரு பார்த்தா ராஜுவோட ஒரு வயசு பெரியவராக நம்ம விஷால். ஆனால் பாய்களா என்னையா ராஜுவோட பெரிய ஆள் இருக்கீங்க. ராஜுவோட நல்லா பெரிய ஆள் மாதிரி தான் இருக்கார். ஒரு கல்யாணம் ஆகலாம் இருக்குது. இவர் இன்னும் அவரோட ஒரு வயசு பெரியவர்னா அப்போ எவ்வளோ வயசு இருக்குது அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதைத்தான் வந்துட்டு தர்ஷிகாவும் நிறைய இடங்களில் சொல்லிட்டு இருந்தாங்க. அதேமாதிரி நேற்று வந்து தர்ஷிகாவுக்கு இவருக்கும் நடந்த கான்வர்சேஷன் பயங்கரமான ஒரு எதிர்ப்பலையை கிளப்பியிருக்கு. யாருக்கு எதிராக அப்படின்னா கண்டிப்பாக விஷாலுக்கு எதிராக. தர்ஷிகா மேலே நிறைய கோவங்கள் இருந்தாலும் இந்த விஷயத்தில் தர்ஷிகா வந்துட்டு ஈஸியாக வந்து பேசி ஏமாற்றி விடுறது நம்மளுடைய விஷால் அப்படின்னா மிகையாகாது. ஏன்னா விஷால் வந்துட்டு அவங்க கூட வந்துட்டு அவங்க அப்படி பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அவங்களோட மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பண்ணலன்றாரு. இதெல்லாம் வந்துட்டு எல்கேஜி குழந்தை சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. இதுலேயே அந்த எவிக்ஷனுக்கு முன்னாடி தர்ஷிகா வந்து இவர்கிட்ட வந்து ப்ரொப்போஸே பண்ணிட்டாங்க. எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதுக்கு மேலே ஒரு பொண்ணு சொல்கிறது அளவுக்கு நீங்கள் விட்டு வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் எல்லார் மாதிரி தான் பழகணும், உங்ககிட்ட மட்டும் ஸ்பெஷலாக பழகலன்ட்டார். நீ என் மோதிரத்தை குத்துரு தயவு செஞ்சுன்ட்டு வாங்கிட்டு போயிட்டாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனாலும் இவருக்கு 3வது பிளேஸ் ரைட்டு. ஆனால் கண்டிப்பாக பணப்பெட்டி மேலே கை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம். 4வது பிளேஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜாக்லின் இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா 13,828 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 9.99. ஸோ ஜாக்லின் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒன்று பண்ணாங்க. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு 2 டீமாக பிரிஞ்சு அந்த பொங்கலை வந்து கடக்கணும் வைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்தாங்க. வந்துட்டு அப்படியே பார்த்தாங்க. தண்ணி ஊற்றுன்னு சொன்னாங்க. சுடு தண்ணி அந்த பானையில். சரி ஊற்றுறோம் பாருன்னு சொல்லிட்டு கடாயிலேருந்து ஊற்றுறாங்க பாருங்கள். பாதி தண்ணி பானையிலே மீதி தண்ணி அந்த நெருப்பில் போட்டு நெருப்பில் அணைஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி தான் அந்த நெருப்பை வந்து பற்ற வைக்கிறதுக்கு அக்கப்போரா வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு முத்துக்குமரெல்லாம் வந்து அடுத்த டீம்லேருந்து வந்து இவங்களுக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு போனார். புஷ்ஷுன்னு போச்சு. இதில் என்ன ஒரு ஹைலைட் தெரியுங்களா, அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னென்னமோ பண்ணி கடைசியில் பார்த்தா இந்த பொங்கல் வந்து குழஞ்சி போச்சு, தண்ணி அதிகமாகிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு வடிகட்டியை வச்சு பொங்கலை வடிகட்டினாங்க. இதெல்லாம் வந்து கின்னஸ் ரெக்கார்டு சரிங்களா. ஒரு 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 ஜன்னலை வச்சு அந்த பொங்கலை வந்து வடிகட்டி அதுக்கப்புறம் அந்த பொங்கலை வந்துட்டு கரெக்டாக வந்து டெக்கரேஷன்லாம் பண்ணி ராஜுகளை கொடுத்து கடைசியில் பார்த்தா அந்த பொங்கல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார் அவர். இதெல்லாம் சான்ஸே இல்லை. இதெல்லாம் ஏதோ உச்சத்தில் வந்துட்டு இப்படி சுக்கரன் இருக்கிறவங்களுக்கு தான் நடக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. 5வது பிளேஸ் பற்றி நம்மளுடைய பவித்ரா இருக்காங்க. இவங்க எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க அவர் பற்றி 8,401 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 6.07. ஸோ பவித்ராக்கு வந்துட்டு இந்த பணப்பெட்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி வச்சுட்டாங்க பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த பணப்பெட்டி அப்படியே ஒரு விஷயம், அந்த பணப்பெட்டியை போய் தொட்டுட்டு உள்ளே எடுத்து வந்துட்டாங்கன்னா அவங்க உள்ளே இல்லை அதுக்குள்ளே மூடிட்டாங்கன்னா அவங்க அவுட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த தொகை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த தொகையோடு வெளியே போவாங்களான்றது இன்னும் சொல்லலை. எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது வாலண்டராக பவித்ரா வெளியே அமிச்சு ஒரு நல்ல அமௌண்ட்டை வச்சு அவங்க அப்படியே அமிச்சு கதை மூட போகிறாங்கன்ற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்கள். ஏன்னா பவித்ரா எப்போவோ டேஞ்சர் ஜோன்லேருந்து தான் இருக்காங்க. இப்போ வரைக்கும் டேஞ்சர் ஜோன்லேருந்து இப்போ கரெக்டாக அதே மாதிரி டேஞ்சர் ஜோனில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்க போகிற மாதிரி தெரியல, மற்றவங்கள தான் அனுப்பிட்டு இருக்காங்க. அதனால் சொல்கிறேன், உங்களுக்கு என்ன தோணுதுன்றது சொல்லுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆள் ரயான் இருக்காப்புல. இவர் எவ்வளோ ஓட்ஸ் வாங்கியிருக்கார் அப்படி பார்த்தீங்கன்னா 7,414 ஓட்ஸ் வாங்கியிருக்காப்புல. ஓட்டிங் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 5.34. எப்படியோ வந்துட்டு முத்துக்குமரன், சௌந்தர்யா, விஷால், ஜாக்லின், பவித்ரா இவங்க 5 பேரோட நான் தான் தகுதியானவன் இந்த BB8 டைட்டில் வின்னருக்கு. ஏன்னா மேஜிக் இருக்குது என்கிட்ட. அந்த மேஜிக் என்ன சொல்லுது, கட்டம் என்ன சொல்லுதுன்னா ARM, அந்த ஆர் நான் தான். இந்த ஆரை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு நான் பிறந்து வந்திருக்கின்ற மாதிரி ஒரு சீனை போட்டுட்ருக்காப்புல. இவர் பண்ணும்போதெல்லாம் இவர் பேசும்போதெல்லாம் எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்மளோட சீசன் 7 இப்படி தான் வந்துட்டு நைட் வந்து ஒருத்தர் வந்து கேமராமேன் சொல்லுவார், நான் தான் பிக் பாஸ் சீசன் 7 டைட்டில் வின்னர் சரவணன் அப்படின்னு வரப்பில். அது உங்களுக்கு ஞாபகத்து வருதுன்னு சொல்லுங்கள். ஸோ இவங்க எல்லாரும் மொத்தமாக வாங்கின ஓட்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1,38,447 1,38,477 ஓட்ஸ் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய முத்துக்குமரன் சூப்பராக மாசாவும், லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரயானும் தான் இருக்காங்க. ஆனால் இங்கே எவிக்ஷன்றது இப்போ ஒரு பயங்கரமான ட்விஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பணப்பெட்டி யார் எடுத்துகிட்டு உள்ளே வர முடியாத சூழ்நிலை இருக்கோ அவங்க தான் வந்துட்டு போக போகிறாங்க. மேபி அந்த பணப்பெட்டி எடுக்கும்போது அதில் ஒரு கணிசமான அமௌண்ட் இருந்துச்சு, நம்ம நினச்ச அமௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு சில பேர் வராமல் நின்றுவாங்க. ஏன்னா எதுக்கு நம்ம உள்ளே வரணும்,
கையில் தான் படம் வந்துருச்சு அப்புறம்ன்ற மாதிரி இருக்குது. இது ஏதோ சம் ட்விஸ்ட் இருக்குது, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நீங்கள் சொல்லுங்கள், யாருக்கு அதிகப்படியான படம் வரும்னு நினைக்கிறீங்க, யார் அதை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.